தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். விஜய் டிவியின் புகழான மதுரை முத்து பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு ஆதரவாக வீடியோ பேசி வெளியிட்டிருக்கிறது இணையத்தில் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களுமே சீமானுக்கு தன்னுடைய முழு ஆதரவுமே கொடுத்து பேசக்கூடிய விஷயங்களை நம்மளால பல இடங்களை பார்க்க முடிஞ்சிருக்கும். அவங்களுடைய தொலைக்காட்சிகளுக்கு வரும்போது சீமானுக்கு கொடுக்குற ஆரவாரத்தை விட வேறு பொது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் போது கூட சீமானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரையிலிருந்து சீமானவர்களை பாராட்டுற விதத்திலிருந்து சீமானுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு வரைக்குமே சீமானுக்கு என்று ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நல்லா பார்க்க முடியுது. இதற்கு முழு காரணம் என்ன அப்படின்னா, சீமான் தமிழர்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற காரணத்தினாலையும் வெறும் ஒரு அரசியல்வாதியாக மட்டும் இல்லாம அனைவருக்குமே ஒரு உடன் பிறந்த சகோதரன் போல எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரு நபராக சீமான் இருக்க காரணத்தினாலேயே விஜய் டிவியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலமாக இருக்கக்கூடிய மதுரை முத்து, ஈரோடு மகேஷ் இது போன்ற நபர்கள் சீமான தன்னுடைய ஒரு சொந்த அண்ணனாகவே கருதக்கூடிய விஷயத்தின் மேல பார்க்க முடியுது. இதுலயும் தற்போது மதுரை முத்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோல பேசிட்டு இருக்கும்போது ஒரு கொஸ்டினுக்கு லைவ் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நபர் எழுப்பிய கேள்விகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தடை செய்யப்படணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் முதல்வராக்கினா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னும், ஏன்னா தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் முழு நேர அரசியல்வாதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக நான் அண்ணன் சீமான் அவர்களை தான் பார்க்குறேன் அப்படின்னு ரொம்பவே துணிச்சலாக மதுரை முத்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோவில் பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இணையதளத்தில் அனைவராலுமே மீம்ஸிலாக தற்போது ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சினிமாக்காரனுக்கு இன்னொரு சினிமாக்காரன் தான் ஆதரவு கொடுப்பான் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் இன்னும் பலதரப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாகவே ஒரு அரசியல்வாதிக்கு ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு நபர் உண்மையிலேயே நல்ல அரசியலை தான் பண்ணணும் அப்படின்னும், ஏன்னா சராசரியான மக்களை விட ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க தான் யாருக்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. எனவே சீமானுக்கு எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் இந்த மாதிரி நடிகைகள் தங்களுடைய ஆதரவு கொடுத்து பேசுறது அப்படின்றது உண்மையிலேயே அனைவராலுமே ஈர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.